சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தா, ஒரு ஹாப்பி நியூஸ். நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேன். பொண்ணு பார்த்து ஓகேனா அடுத்த முகூர்த்தத்திலே டும் 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 தான். அதுக்கப்புறம் தனி கொடுத்தனும் தான். இந்த வீட்ல இருந்து, இந்த குடும்பத்தில இருந்து விடுதலை விடுதலை விடுதலை. ஐயோ, யாருக்காவது கேட்டுற போகுது. சாரி தாத்தா. இந்த சுமையெல்லாம் இறக்கி வச்சுட்டு சுதந்திர காத்த சுவாசிக்க போறேன் தாத்தா. எப்படி என் பிளானு? டேய் பேராண்டி, பிளான் எல்லாம் நல்லா சூப்பரா தான் இருக்கு. கல்யாணம்னாலே செலவு தான், அதுல கொஞ்சம் கவனமாயிரு. தாத்தா, அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. ஒரு தாலி 2 மாலை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்துன்னு கல்யாணத்தை சிக்கனமா முடிச்சிடுறேன். ஐயோ, என்ன தாத்தா? ஒண்ணு இல்ல பேராண்டி, சின்ன வயசுல நான் எப்படி அறிவு கொழுந்தா இருந்தனோ அதே மாதிரி நீயும் இருக்க. தாத்தாவுக்கு உன்னை நினைச்சு சந்தோஷம் தாங்க முடியல பேராண்டி. பேராண்டி, இந்த சந்தோஷத்துல உனக்கு வர வேண்டிய பெரிய தொகையை மறந்துட்ட பாத்தியா? என்ன தாத்தா சொல்ற? உனக்கு அந்த பொண்ணு 450 ரூபாய் கொடுக்கணும் இல்ல? 450 ரூபாய சாதாரணமா நினைக்காத. 450 ரூபாய்னா 400 ரூபாய் 45 10 ரூபாய் 450 1 ரூபாய் வேறாண்டி. அத அந்த பொண்ணு கிட்ட ஏமாந்து விட்டுறாத வேறாண்டி. அந்த பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும் தூங்கணுமே. தாத்தா சொல்லிட்டேல, என் 450 ரூபாய வாங்காம நான் ஓய மாட்டேன் தாத்தா. இப்பவே போனை போட்டு நான் உழுக்கிற உழுக்கல்ல என் அக்கௌண்ட்ல பணம் வந்து விழும் பாரு. அண்ணா, இதை அரைச்சு கொடுங்க. நான் 1.5 கிலோ. சரிமா. ஐயோ, இவனா? என்னம்மா, மிளகாத்தூள் கண்ணுல பட்டுச்சா? அதை விட காரமா இது. தாத்தா போனை கட் பண்றா தாத்தா. என் 450 ரூபாய லம்பா சுருட்டி வாயில போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டா தாத்தா. விடாத பேராண்டி, விடாத. சரி தாத்தா.